வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியில் எழுந்துள்ள சர்ச்சை. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடைமுறைக்கு வரவுள்ள கடுமையான சட்டம். இஸ்ரேலை தாக்கிய ஈரானிய ராணுவம் தொடர்பில் வெளியான தகவல். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையரின் விவரங்களை வழங்குமாறு வேண்டுகோள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ரணிலிடம் நேரடி வேண்டுகோள். விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை செய்திருக்கலாம் சரத் பொன்சேகா ஆதங்கம். பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல், 14 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் சர்ச்சை நிலைமை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் கட்சியின் சில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 50 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வது குறித்த கட்சியின் அனுமதியை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் பணியாற்றுவதற்கு அரசாங்கம் இவ்வாறு ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. எனினும் கடந்த 5 ஆண்டுகளில் இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாறாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஊடாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் அரசாங்கம் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. கயந்த கருணாதிலக, கலாநிதி கர்ஷடி சில்வா, அஜித் மன் பெருமக, காவிந்த ஜெயவர்தன மற்றும் ஜேசி அளவத்துள்ள ஆகியோருக்கு இவ்வாறு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையில் அனுமதியை பெற்றுக் கொள்ளவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை இது ஒரு வழமையான நடைமுறை எனவும் கட்சியின் அனுமதி பெற்றுக்கொள்ள தேவையில்லை எனவும் நிதி ஒதுக்கீடு பெற்றுக்கொண்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஜுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்திற்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விசேட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னோடியில்லாத வகையில் நேரடி தாக்குதல் நடத்தியமைக்கு ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா ஜத் அலி உசைனி கமெனி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஈரானிய ராணுவ தளபதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் ஒரு வாரத்திற்கு பிறகு ஆயுதப்படைகளின் வெற்றியை பாராட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானால் ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் சுட்டு வீழ்த்தின. குறித்த தாக்குதல் இஸ்ரேலில் மிதமான சேதத்தை ஏற்படுத்தியது. எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன, அவற்றில் எத்தனை அவற்றின் இலக்கை தாக்கின என்பது முதன்மையான கேள்வி அல்ல. உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் அந்த நடவடிக்கையின் போது ஈரான் தனது சக்தியை வெளிப்படுத்தியது. சமீபத்திய நடவடிக்கையில் ஆயுதப்படைகள் செலவுகளை குறைத்து ஆதாயங்களை பெருக்க முடிந்தது. ராணுவ அதிகாரிகள் ராணுவ கண்டுபிடிப்புகளை இடைவிடாமல் தொடரவும் எதிரியின் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். சிரியாவின் டமாஸ்கில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டது. இதில் 2 ஜெனரல்கள் கொல்லப்பட்டனர் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து செயற்படும் இலங்கையர்கள் குறித்த விவரங்களை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வெளிவிவகார அமைச்சின் அறிவுறுத்தலின் பிரகாரம் ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பில் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சிடம் கையளித்துள்ளது. குறித்த கடிதத்தில் இலங்கையிலிருந்து ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொள்ள வருகை தந்துள்ளவர்களின் எண்ணிக்கை மற்றும் விவரங்கள், மோதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் விவரங்கள் என்பவற்றை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்களை ரஷ்யாவுக்கு அழைத்து சென்று ரஷ்யா உக்ரைன் மோதலில் ஈடுபடுத்தும் மோசடி செயற்பாடுகள் தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ரஷ்யாவிடம் மேற்குறித்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை உடனடியாக மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஜனாதிபதியிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊவா மாகாணம் பரணகம அம்பகஸ்தேவா மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட
குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து அவர் கருத்துரைக்கையில், நாடு அசாதாரணமான சூழ்நிலையில் இருந்தபோது தைரியமாக நாட்டை மீட்டெடுக்க முன்வந்த தலைவர் என்ற வகையில் பல வேலை திட்டங்கள் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டு மக்கள் போக்குவரத்துக்கே சிரமத்திற்கு இருந்த காலம் ஒன்று இருந்தது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசைகளில் நின்றிருந்த காலமும் இருந்தது. இன்று அனைத்தும் மாறியுள்ளது. நாடு மெதுவாக பழைய நிலைமைக்கு திரும்பி வருகின்றது. நாட்டை மீட்டெடுத்து வெற்றி கண்டதை போன்று நாட்டின் பொருளாதாரத்தை முதுகில் சுமக்கும் மலையக மக்களின் ஒரு நாள் வேதனத்தை அதிகரிக்கவும் ஜனாதிபதி அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கை நாம் அனைவருக்கும் உள்ளது. எனவே பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தம் ஒன்றை பிரயோகித்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது. அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் இழப்பீடு தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியுமல்லவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவ்வாறு 500 மில்லியன் இழப்பீட்டு தொகையை அறிவித்த பிரபாகரனை விடுதலை செய்துவிடுமாறு அறிவித்திருந்த முடியாதல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்டவர்களை போன்று அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். சஜ்ரான் மாத்திரமன்று, அவர்களுடன் தொடர்பினை பேணியவர்களும் உள்ளனர். இவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. யுத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கவில்லை. தினம், நேரம், இடத்துடன் தகவல்கள் கிடைத்தது. ஆனால் இவ்வாறான தகவல்கள் கிடைத்ததும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தாக்குதல் இடம்பெற்ற இடங்களுக்கு கூட சிலர் வருகை தரவில்லை. நாட்டின் தலைவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது. அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது பிரபாகரனுக்கும் இழப்பீட்டு தொகையொன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா? 500 மில்லியன் இழப்பீட்டு தொகையை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்யுமாறு அறிவிக்க முடியாதல்லவா? நாட்டில் தற்போதுள்ள சட்டம் போதுமானது. எனவே இதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள நூர்ஷாம் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 14 பேர் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன்போது உயிரிழந்த 14 பேரும் நூர்ஷாம்ஸ் முகாமில் இருந்து வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பாலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு ராஃபாவின் புறநகர் பகுதியான டெல்சுத்தானில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட மொத்தம் 9 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த காசா மக்களில் அதிகமானோர் எகிப்துக்கு அருகில் உள்ள ராஃபாவில் பதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.